ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொக்கோ சீட்ஸ்லேருந்து கொக்கோ பட்டர் எடுக்கலாமான்னு வீட்டில் சின்னதாக ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அந்த மெத்தட் சக்ஸஸ் ஆச்சான்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ்டேட்லேருந்து கிடைச்ச கொக்கோவை கட் பண்ணி அதில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம லைட்டாக க்ரஷ் பண்ணாலே போதும், அந்த தோல் எல்லாமே வந்துடும். ரோஸ்ட் பண்ண சீட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த கொக்கோ பவுடரை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதை நல்லா கொதிக்க வச்சேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த கொக்கோ பட்டர் எல்லாம் அப்படியே தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து நல்லா அடி பிடிக்குது. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நான் பண்ண இந்த மெத்தட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சமாக கொக்கோ பட்டர் கிடச்சிச்சு. மேபி இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இவ்வளோ தான் கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. இருந்தாலுமே இந்த மெத்தட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஒரு சின்ன கிளாஸ் பாட்டிலில் எனக்கு பாதி அளவுக்கு இந்த கொக்கோ பட்டர் கிடச்சிச்சு. இந்த கொக்கோ பட்டரை நான் லிப் பாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொக்கோ பட்டர்லாம் எடுத்துட்டு இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு அதை கொக்கோ பவுடராக நான் மாற்றி அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் கொக்கோ சீட்ஸ் கிடச்சிச்சுன்னா இந்த மெத்தடில் கொக்கோ பட்டர் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி கொக்கோ பட்டர் எடுக்கிறதுக்கு வேறு ஏதாவது மெத்தட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.